ஏக்கோ இந்த வீடு மட்டும் தான் இருக்கா, பக்கத்துல வேற ஏதாவது வீடு எடுத்து போட்டிருக்கீங்களா? வேற எதுவும் வீடு எடுத்து போடல தம்பி, ஏன் கேட்க? அதுக்கு இல்லக்கோ, சீர்வரிசை கொண்டு வந்து ஜாமானே ஒரு செம்மட்டு இருக்கு, எல்லாத்தையும் இங்கே கொண்டு வைக்க முடியாதுங்க, இடம் போதாது. அதான் சீர்வரிசை வைக்கிறதுக்குன்னு ஏதாவது வீடு கீடு எடுத்து போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அங்க கொண்டு நிறைச்சு விடலாம். இல்லையப்பா, இங்கனே அட்ஜஸ்ட் பண்ணி வை. அது எப்படிக்கோ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்க முடியும்? எல்லாமே புத்தம் புது பொருள், எல்லாமே விலை கூடுதல் பொருள். அது இல்லாம சீர்வரிசை காலங்காலமா வச்சு பயன்படுத்தக்கூடியது. வைக்க முடிஞ்ச அளவுக்கு வை, முடியலன்னா என் தங்கச்சி வீடு புஷ்பா வீடுங்கிறதா இருக்கு, அண்ணனிக்கல்ல இவ வீடுதான், அங்க கொண்டு கொஞ்சத்தை இறக்கி போடுதியா, புற வேணா தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டேன். சரிக்கா, அப்படிதான் செய்யணும் போல இருக்கு. லே முள்ள மண்ட வா, இன்னைக்கு முழுக்க இறக்கணும் போல இருக்கு, அவ்வளவு பொருள் இருக்கு. வா பாத்தியக்கா, எங்க அண்ணன் தான் சும்மையா. நாலுமடி நவளுங்க அப்படி மெதுவா. சின்னபடி ரொம்ப வெயிட்டா இருக்கு பித்தளை பாத்திரம்லாம், கொண்டுட்டு போக முடியல, நவளவே முடியல. எம்மா, பித்தளை பாத்திரம் என்ன விலை இருக்கும்மா? வாய பழக்கா, நீங்க போங்க. எனக்கு ஒரு அண்டாவியாவது குண்டாவியாவது தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு போறேன். நீ வெயிட்ல ரொம்ப தூக்கப்படாது, இந்த குடத்தை தாரேன், அதே வெயிட்டா தான் இருக்கு, பார்த்து எடுத்து பதனமா தூக்கிட்டு போன, வேற ஒண்ணு தூக்காண்டா போனி. தூக்கிட்டாங்க மாமாய். நீ சொன்ன கேட்க மாட்டா, மாமா எதுக்கு இருக்கேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர, நீ போ போய் ரெஸ்ட் எடு போ. என்னே, நீ கல்யாணம் முடிச்சது உங்க தங்கச்சி அண்ணே? ஆமாப்பா, தங்கச்சிக்கு தான் கல்யாணம் முடிச்சு. என்னே ஆளு அம்சமா அடிபொலியா அஜித் குமார் மாதிரி இருக்கிய, உங்களுக்கு நான் கல்யாணம் ஆவல இல்லனே, என் சொந்தக்கார ஒரு பொண்ணு இருக்கு, உங்களுக்கு பாத்துருமானே? தம்பி, பொண்ணு யார மாதிரி இருக்கும்? ஷாலினி மாதிரி இருக்குமா? ஐயோ நான் இல்ல. சரி மாப்ள, கிளம்புதோம் நாங்க வீட்டுக்கு. என்ன மச்சான், காலைல சக்கரத்தை கட்டி நிக்க மாதிரி நின்னுட்டு இருக்கியா? போலாம். என்ன செய்ய போறியா? அங்க போய் பிள்ளைங்க இருக்கா, 5-6 நாள் இருந்துட்டு போலாம். இடி புஷ்பா, என்னன்னு கேளுங்க. வா. என்னங்க? உங்க அன்னை காலைல வெந்நிய ஊத்துன மாதிரி நின்னுட்டு இருக்காரு, போனும் வீட்டுக்கு. சொல்லு நீ, நான் சொல்ல கேட்க மாட்டேக்காரு. எங்க போறீங்க? இல்லம்மா, வீட்டுக்கு போனோம்லாமா, நேரம் கருக்கலாயிட்டு. கருக்கலாவது காலையில ஆகுதா? இனிமேலாம் இந்த மாதிரி சொல்லப்படாது பாத்துக்கா. பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சு, தங்கச்சி வீட்டுக்கும் வந்தாச்சு, புறவு என்ன பேசாம ஒரு வாரம் நின்னுட்டு போலாம். இல்லம்மா, பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, சரி இனிமே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதானே, கொண்டாங்கொடுத்தான் வீட்டுல. அதெல்லாம் நீ சொல்லலாம் அந்த காலனே, அதெல்லாம் இப்பம்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பேசாம இரு. சொன்னா கேளுமா, வாங்கிட்டு பேசணுன்னே கொஞ்சம். இன்னொரு நாள் வாரமா, அப்ப நம்ம பேசிக்கலாம். இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புதேம்மா. புஷ்பா, அவன் சொல்லுது நியாயம்தான், வீட்டுல 5-6 கோழியை போட்டு வளர்த்துட்டு இருக்கான், 2-3 ஆடு வேற கிடக்கு, ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும், பாவம் எதிர்பாராம வந்தது பத்தியா, அதான் அவன் யோசிக்கான். அதுவும் இல்லாம இனிமே வந்து போய் இருப்பான், அதான் யோசிக்காம போல இருக்கு. ஆமா தங்கச்சி, ஆடு கோழியெல்லாம் கிடக்கு பாத்துக்கோ, ஆடு கோழியெல்லாம் பாவம் தண்ணி வைக்காம கிடக்கும், நான் போனாதான் வைக்க முடியும் பாத்துக்கோ. சரிண்ணே, அப்ப இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வந்துரு. சரிம்மா. பிள்ளைகிட்ட மருமன்ட்ட அக்காட்டெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வா. சரிம்மா. அப்பா வாங்க மாமா, ஒரு நிமிஷம் இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் மருமனே, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். என்னப்பா சொல்லுவீங்க? வீட்டுக்கு கிளம்புறீங்களா? இருங்கப்பா. இல்ல மக்களே, உனக்கே நிலைமை தெரியும், எல்லா வீட்டுல அப்படி இப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், அங்க ஆடு கோழி எல்லாம் கிடக்கு, பாவம் தண்ணி வைக்கல. கருத்து பண்ணி தாத்தர சொன்னா அவர் வைப்பாருப்பா, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா. இல்ல மக்களே, வயசான காலத்துல அவரை போட்டு நம்ம வேலை வாங்க முடியுமா? பாவம் அவருக்கு தடுமாடிட்டு இருக்காரு. மாமா, ஆடு கோழிக்கு தண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே, வேற ஆளை அனுப்பி விடுதோம், அவங்க தண்ணி வச்சுட்டு வருவாங்க. இல்ல மருமன, நான் போனாதான் சரியா இருக்கும், போயிட்டு இன்னொரு நாள் பாறேன். என்ன மாமா பேசுறீங்க? ஒரு 5-6 நாள் நின்றுட்டு போலாம்ல, அடிக்கடி வரதானே செய்வேன். அழாத மக்களே, கண்ணத்தோட. ஒரே ஒரு நிமிஷம் மாப்ள. மாமா, என்ன இதெல்லாம்? கவலைப்படாதீங்க மாமா, யாழினிய நான் கண்கலங்காம பாத்துக்கிடுவேன், என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடுவீங்க, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லாம மருமோனா. ஆனா எதுவா இருந்தாலும் மனசுல வைக்காம சொல்லுங்க மாமா. என்ன மருமோன இதெல்லாம்? என் தலையை அடவச்சாது துட்டு திருப்பி தந்துருவோம் மருமோன. என்ன மாமா சொல்லுதீங்க? என் சார்புல நான் கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் என் பிள்ளைக்கு நீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. மாமா அதை பத்தி நீங்க எதுவுமே பேசாண்டா. வரதட்சணைங்கிற காரியமே எனக்கு பிடிக்காது. எல்லாத்துக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கு மாமா, அதை இப்ப என்னால சொல்லவும் முடியாது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில என் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை என் விருப்பப்படி வாங்கி கொடுத்துருக்கேன் மாமா. அதுக்கு நீங்க என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டீங்க, என்ன மன்னிச்சிருக்க மருமகன. அழாதுங்க மாமா, நான் உங்களுக்கு மருமகன் மட்டும் இல்ல, இனி மௌனம் தான். இது போதும் மருமகன, இது போதும். சரி வாங்க கண்ணை தொடங்க, நம்ம தனியா பேசிட்டு இருக்க பார்த்தா எல்லாரும் என்னமோ நினைப்பாங்க. வாங்க. சரி மக்களே, போயிட்டு வரேன். கண்ணை தொடமா.
நீ சந்தோஷமா வழி அனுப்புனாதான் அப்பவும் சந்தோஷமா போயிட்டு வருவேன். சரிப்பா. யாழினி அழாத, மாமா எங்க போறாங்க, அப்பப்போ வந்துட்டு தானே போவாங்க, கவலைப்படாத, அழாத, சந்தோஷமா வழி அனுப்பி வை. நீங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படி அழுதுட்டு இருக்கியா? ஏக்கா, என்னையும் கல்யாணம் முடிச்சு எங்க புருஷன் வீட்டுல விட்டுட்டு எங்க அம்மையும் எங்க அப்பா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனவள அந்த ஞாபகம் வந்துட்டுக்கா. அழுது. நானும் தாக்கா அதாக்கா அழுது. என்ன செய்ய, பொண்ணா பிறந்தாலே அப்படிதான், கண்ணை தொடட்டி. 4 மணி கொஞ்சம் திரும்புங்க. இப்ப எது கடை சிரிச்சிட்டு இருக்க? நான் அழுது உனக்கு கிண்டலா இருக்கா? அப்படி இல்ல 4 மணி, நீங்களா உங்க அம்மையும் உங்க அப்பாவும் விட்டுட்டு போகும்போது இப்படி குமரி குமரி அழுதியா? ஆமா, இப்படியே தான் அழுதே. அன்னைக்கு ஒரு நாள் தானே அழுதுருப்பியா? ஆமா, அன்னைக்கு மட்டும் தான் அழுதே, ரொம்ப அழுதே பாத்துக்க. அன்னைக்கு மட்டும் நீங்க அழுதுருக்கிய, அடுத்த நாள்ல இருந்து எங்க அண்ணன் தானே அழுதுட்டு இருக்காரு டெய்லி. போதும் சிரிச்சது. போயிட்டு வரமா, பிள்ளைய பாத்துக்கிடுமா. என்ன நீ சொல்லே வேண்டானே, நாங்க நல்ல தங்கன்னு பாத்துக்கிடுவோம். நீ பார்க்க தானே போற, எப்படி நல்லா வச்சுக்கிடுதோன்னு. பக்கத்து ஊர்ல தான் இருக்க, வாயாம வந்து போய் இருக்கணும், சரியா? சரிம்மா தங்கச்சி, சின்ன பொண்ணு வசந்தி பாத்துடுங்கம்மா. கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். மாமியார் முறுக்குன்னா சும்மையா? தங்கச்சி ஏக்கா, அன்னை கூப்பிடுதாம்ல, கிளம்புதான் பிள்ளைய விட்டுட்டு. போயிட்டு வரமா, பிள்ளைய பாத்துக்கிடுமா. சின்ன பிள்ளை, ஏதோ கூடுதல் குறைவு இருந்தாலும் எதனாலும் மனசுல வச்சுக்கிடாம உன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுமா. அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்லுதாம்லாக்கா, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு மனசார. அதான் நீ சொல்லிட்டேலடி, பரவன்ன நீ சொன்ன நான் சொன்ன. ஏக்க நான் சொல்லிட்டேன், நீ ஒரு வார்த்தை சொல்லண்ட மக்கா, உன் மனசு இவ்வளவு சங்கடப்படும். ஏன் சார்பா நீனே சொல்லிரு. ஏனே இந்த அக்கா வந்து தொண்டை பாய்ச்சலா இருக்கு, 2-3 நாள் முழிச்சா பத்தினே அது சரியாட்டு முடியலையா, அதான் தொண்டை கூட திறக்க முடியாம நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சைகை சொல்லுதா. சரின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுதானே, சரினே பிள்ளைய பார்த்துடுவேன்னு சொல்லுதா. கவலைப்படாம அண்ணனை போயிட்டு வர சொல்லுன்னு சொல்லி சைக்கிளை என்கிட்ட காணிச்சா. சரி கவலைப்படாதே, அக்கா நல்லபடியா பாத்துக்கிடுவா. சரிம்மா, போயிட்டு வரோம், போயிட்டு வரோம்மா. நீ எதுவும் நினைச்சுக்கிடாதே, அவளுக்கு தொண்டை வலிக்கு பத்தியா தொண்டை திறக்கவும் முடியல, ஒரே இருமலா வருது, அதான் அப்படின்னு மட்டும் சொன்னா. சரியண்ணே, நல்லபடியா போயிட்டு வானே, நாளைக்கு வந்துருன்னு. சரி சரிம்மா தங்கச்சி. ஏங்க கார் பிடிச்சு கூட்டு போங்க எங்க அண்ணனை. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. சித்தி, மாமா போறதுக்கு கார் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன், கார் வாசல்ல வந்துட்டு பாருங்க. அப்படியே சரி 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 பாத்தியானே, உன் மருமை காரை புக் பண்ணியாச்சு. சரி நல்லபடியா கார்ல போயிட்டு வானே, கார் வந்துட்டேன்னா. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வா. புஷ்பாக்கா, நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுதேன்க்கா. என்ன தட்டி? ஏக்கோ, உங்க அக்கா மோவன மாதிரி ஒரு நல்ல ஒரு மருமே தான் வீட்டுக்கு கிடைச்சிட்டா. அந்த தாயும் தகப்பனும் தான் பிள்ளைய பத்தி கவலையே படாண்டா, பாத்தீங்களாக்கா? அப்படி ஒரு தங்கமான மருமனால இருக்கான். ஆமா, இதுல என்னடி சந்தேகம்? நம்மள நம்பி வந்த பிள்ளைய கண்கலங்காம பாத்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பம் தாண்டி நல்லா இருக்கும். நீ இப்ப சொன்ன பத்தியாக்கா, அது 100க்கு 100 உண்மை. எங்க அக்கா எங்கே விருட்டுன்னு வாடுதாளே. ஏக்கோ, உங்க அக்கா நின்னாவளன்னு சொல்லி தான் நான் பேசாம வாயை பத்தி நின்னேன். ஆனாலும் உங்க அக்காக்கு இவ்வளவு இது ஆகாதுக்கா. எனக்கு அவ்வளவு கோவமா தான் வந்துச்சு அவ பேசாம நின்னதுக்கு. எனக்கு சங்கடம்னா போச்சு எங்க அண்ணன் பேசும்போது. வேற என்னத்தை செய்ய, சரி எல்லாம் ஒரு நாள் சரியாகும்னு நினைப்புலதான் நானும் சமாளிச்சு எடுத்து எங்க அண்ணன்ட்ட போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். கவலையே படாதக்கா, அடுத்த வேலை என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு சொல்லி அக்கு வேற ஆணி வேற அலசி எடுத்து கடைசியில உங்க அக்காவையும் உங்க அண்ணனையும் சமாதானம் ஆக்கி விட்டுரும். அத தம்பி முதல்ல செய்யணும், அப்ப தம்பி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள. இல்லன்னு வச்சுக்க, இவ ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருப்பான் முஞ்ச, எங்க அண்ணன் வரும்போது சங்கடமாலாம் இருக்கும். இனிமே இந்த மாதிரி நடக்கூடாது, அதுக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் சரி பண்ணணும். ஆமாக்கா, இருந்தாப்புல என்னவோ உங்க அக்கா விருட்டுன்னு வாடினாப்புல என்ன விஷயம்க்கா? அதாம்டி தெரியல, என்ன ஏதுன்னு போய் பாப்போம் வா. சின்னப்பண்ணே, நம்ம பத்மாக்க யோசிக்கத பார்த்தா இருக்க கோவத்துல வந்து டக்கு டக்குன்னு மண்டைய முட்டி கோவத்தெல்லாம் தீத்துருவாங்கன்னு நினைக்கேன். அப்படியேதான் இருக்கும் போல இருக்கு. ஏ கடவுளே, மண்டைய முட்டதுக்கு அங்க வந்து தனியா வந்திருக்கா. அப்படிலாம் இருக்காதுக்கா. என்னவோ தெரியலட்டி, அவ அமைதியா இருக்கத பார்த்தா அப்படிதான் தெரியுது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் அமைதியா கோவத்துல இருப்பா. அந்தால ஒரு ரூமை பூட்டிட்டு போய் அங்க போய் உட்கார்ந்து மண்டைய முட்டிட்டு ஆளுவாட்டி அவன் அப்படியே பட்ட ஆளாக்கும். அதுக்குதான் இந்த ரூமுக்கு வந்திருக்கான்னு நினைக்கேன். ஏ பாவி மக்கள், இப்படி ஒரு குணம் இருக்கா பத்மாக்காவுக்கு? ஏட்டி திடீர்னு அவ மண்டைய முட்டுனான்னு வச்சுக்கா, டக்குன்னு ஓடி போய் பிடிச்சிருந்தாட்டி. சின்ன ரெடியா இருந்துக்கா, டக்குன்னு நம்ம 2 பேரும் பாஞ்சு போய் பிடிச்சிடணும். நாலுமடி ஆங்கிறதுக்குள்ளே ஊன்றாதிய, பேசாம இருங்க, என்ன நடக்குன்னு பாப்போம். யோசனை பலமா இருக்கத பார்த்தா இன்னைக்கு முட்டி பெரிய கொழுக்கட்டை மாதிரி நெத்திலி வீங்க போகுது. இன்னைக்கு நடந்த கலைவரத்துல இந்த விஷயத்தை நான் மறந்தே விட்டேன். இதுக்கு மேல பொறுக்க கூடாது, உடனே பாத்திர வேண்டியதான். ஐயோ, பீரோ கிட்ட ஓடுறாங்க, அப்ப கண்டிப்பா பீரோல தான் முட்ட போறாங்க. இது அந்த குருவி கூட மண்டை கொண்டு வந்த சூட்கேஸ் எல்லாம். ஆமாடி, இது எங்க அக்காட்ட கொடுத்து பீரோல எல்லாம் வைக்க சொல்லியிருந்தா. ஏடி, அவ கொண்டு வந்த நகை நட்டுலாம் இதுல இல்லாட்டி இருக்கு என்று அக்கா சொல்லுதா. ஏடி, எங்க அக்கா சொன்னட்டி 100 பவுன் நகை கிட்ட இதுல வச்சு என்கிட்ட தந்திருக்கா, பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னலட்டி. கடைசில அவ செயலுக்கு போயிட்டா. இப்ப இதுல 100 பவுன் நகை இருக்க போது போல இருக்கு.
நம்மளுக்கு கிடைச்சிச்சு 100 பவுன் நகை. நல்ல வேலை என்கிட்ட தந்தா, என் கைவசத்துல அமுட்டுக்கிட்டு, அதனால இங்க இருக்கு. இல்லன்னா அவ்வளவுதான், ஜெயில இல்லாம வெளியே இருந்தாலும் அவ்வளவுதான். வந்துருவா வண்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிருவாள. அவளை ஜெயில போடுறது நல்லதுதான், கேடக்கிட்டு வெளியே வர மாட்டல்ல. எப்பா தந்துட்டு போயிட்டாலம்மா 100 பவுன் நகை. எப்படி பக்கியாட்டி தந்துட்டு போனான்னு தெரியல, மனசார என்கிட்ட தந்துட்டு போயிட்டா. அதுல ஒரு வெய்க்கு நல்ல பிள்ளைதான். திறந்து பாப்போம். அவளத்தையும் நம்மளால இங்க வச்சு பாதுகாக்க முடியாதையா. நாளைக்கே ஏதாவது லாக்கர் இருக்கான்னு பேங்க்ல போய் கேட்டு எடுத்து லாக்கர்ல கொண்டு வச்சிட வேண்டியதான். சரி திறப்போம். செங்கலு அதிக ஆசைப்பட்டா வைரகல்ல கிடைக்கும், செங்கலு தான் கிடைக்கும். செங்கலு 10 பக்கம் வயலு பொங்கலு. எடி சும்மா கடட்டி எங்க அக்கா காதுல கட்டின அவ்வளவுதான். சண்டைக்கு திரட்டி இங்க வாடி. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம்.